ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழனை இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் ஆளுக்கு ஆள் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் வருது. நிலா வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. ஹலோ யார் அப்படின்னும், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷனுடைய அட்ரஸை கொடுக்குறாங்க. சரிங்க சார், நாங்கள் உடனே வர்றோம் அப்படின்னு சொல்லவும், சார் எதுக்காக சார் எங்களை இங்கே வர சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்டு சோழன் இங்கே தான் இருக்கார், எதாக இருந்தாலும் வந்து இங்கே ஸ்டேஷனில் வந்து பேசிக்கலாம், நீங்கள் வாங்க உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்பா, சோழன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காராம், இன்ஸ்பெக்டர் இப்போ தான் ஃபோன் பண்ணார், வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காப்புல, நம்ம போகலாம் அப்படின்னவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனால் சோழனுக்கு நல்ல அடி காயம்லாம் ஏற்பட்டிருக்கு, முகம் ஃபுல்லாக காயமாக உட்காந்துருக்காரு. அப்போ உள்ளே போனதும் நிலா வந்து, சோழன் உங்களுக்கு என்ன ஆச்சு சோழன் அப்படின்ட்டு பதட்டத்தோடு கேட்குறாங்க. அதுக்கப்புறம், இல்லை நிலா, ஒரு 4-5 ரவுடியை வந்து அடித்து பணப்பேக்கை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. நானும் எவ்வளவோ போராடி அவங்களோடையெல்லாம் சண்டை போட்டேன். அது என்னை மீறி வந்து அவங்க கண்ணில் மண்ணை தூவி விட்டுட்டு அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியலை. ஏன்னா வீட்டுக்கு வந்தால் பணம் காணாமல் சொன்னால் உங்கள் அப்பாவும் அண்ணனும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் நான் நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லா விவரத்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து நான் கால் பண்ணி சொல்ல சொன்னேன் அப்படின்னவும், ஏன் உங்கள் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து சார்ஜர் இல்லாதனால நான் உனக்கு வந்து ஃபோன் பண்ண முடியலை. சரி, அது வேறு வழி இல்லைன்னு தான் நான் விறுவிறுன்னு இங்கே வந்துட்டேன். வந்துட்டு தான் வந்து சார்கிட்ட சொல்லவும் தான் உனக்கு கால் பண்ணார் அப்படின்னு சொல்லவும், அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேகமாக போகிறாங்க. சார், அவங்கள கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். திருவண்ணாமலையில் உள்ள சில ரவுடிகளுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு அடையாளம்லாம் தெரியும் சொன்னார். அதனால் அந்த ஃபைலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்கிட்ட சொல்லவும், போலீஸ் வந்து ஃபைலை எடுத்து காமிக்கிறாங்க. இதில் வந்து உங்களை வந்து அடித்த ஆளுகளை காட்ட முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆளை பார்த்தா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாரு. சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, ஏன் சார், அங்கே வந்து சம்பவம் நடந்த இடத்துல சிடிசி கேமரா இருக்கும்ல, அதை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்னு சொல்லவும், ஆமல்ல, அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கே இந்த ஐடியா வரல, ஏன்னா இவர் வந்து சொல்லவுமே உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் நாங்கள் நினச்சோமே ஒழிய இந்த ஐடியா வரல. இருங்க, அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே என்ன நடந்துச்சுன்றதை சிடிசி கேமராவில் அவங்க பார்த்துட்டு நம்மளுக்கு அனுப்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த முடிவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட தாசும் மனோகரனும் எதிர்பார்க்கல. என்ன இப்படி ஒன்று இருக்கே, ஆஹா, அந்த ரவுடிங்க வந்து இவங்க கையில் சிக்குனா நம்மளை போட்டு கொடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாசும் மனோகரனும் பயப்படுறாப்புல. அப்போ தாசும் மனோகரனையும் பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னும், எங்களுக்கு யார் மேலேயும்லாம் சந்தேகம் இல்லை, எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஆளுகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவுக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி சீனை போடுறாங்க. மாப்பிள்ளை, உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ளை, ஏன் மாப்பிள்ளை, வேறு யாருடைய போனையாவது வாங்கியாவது எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல மாப்பிள்ளை, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிஞ்சால் நாங்களே ஸ்பாட்டுக்கு வந்திருப்போமே அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போடுறாங்க. ஆசும் சொல்கிறாரு, மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, என்ன மாதிரி நடிக்கிறீங்கடா, நிலாவுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் நீங்கள் தான், எனக்கு நல்லாவே தெரியும், இந்த பணத்தையும் நகையும் கொடுத்து விட்டதே நீங்கள் தான், இந்த ரவுடிகளையும் அனுப்பியிருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் இதை எப்படி சொல்ல முடியும், இருக்கடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாட்டுவீங்க, அப்புறம் இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அடிபட்டிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு முன்னாடி வந்து காயத்தை தொட்டு பார்க்குறாரு சோழனை. இல்லை மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லேசான காயம்தான், என்னட்ட அவங்க அடி வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்க முதல்ல உயிரோடு இருக்காங்களா இல்லை எந்த ஆஸ்பத்திரிலையும் மாக்கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்கவும், உனக்கெல்லாம் திமிரு ரொம்படா, உன்னை அவங்க உயிரோடு விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு மனோகர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அதுக்கு சோழன் சொல்கிறாரு, என்ன மாமா மனசுக்குள்ளே என்னமோ நினைக்கிறீங்க போல அப்படின்னும், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு வேகமாக. அப்போ நிலா இருந்துக்கிட்டு, எங்க இவ்வளோ காயம்பட்டிருக்கு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜோக் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செல்லமாக கோவிச்சுக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து சிடிசி கேமராவில் நடந்த விஷயம் ஃபுல்லாக எடுத்து இங்கே அனுப்பி விட்றாங்க. அதை இன்ஸ்பெக்டர் பார்க்குறாரு. பார்த்ததும், சோழன் சொன்னது பூரா உண்மைதான், 4-5 ரவுடிங்க வந்து சோழனை தாக்கியிருக்காங்க, தாக்கிட்டு பேக்கையும் எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்க, கிளியராக அதில் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடி காட்டுறாரு. காட்டவும் பார்த்ததும் நிலா சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க சார், இவங்களை முட்டி தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இவங்களை எப்போ நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னவும், அம்மா இவங்களை பிடிக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் பணமும்
நகையும் வந்து உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னும், நான் பணத்துக்கு நகைக்கும் சொல்லலை, என் புருஷனை போட்டு இவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாம்மா அதுக்கெல்லாம் நாங்கள் சும்மா விடுவோம்மா, போலீஸ் அடியை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பேல அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கு அடி வாங்கி மரத்து போயிட்டாங்கம்மா. இவங்களுக்கெல்லாம் என்ன தான் அடித்தாலும் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. சில பணக்கார கும்பல்கள்லாம் இருந்ததாம்மா இவங்கள வளர விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். அதுக்கு சோழன் சொல்கிறாரு, உண்மையை சொன்னீங்க சார், இப்போ சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறாப்புல. பக்கத்தில் மனோவர் கேட்குறாரு. அதுக்கு தான் சொல்கிறாப்புல, இல்லை சார், சில பணக்காரங்கள்லாம் இந்த மாதிரி வந்து செய்ய சொல்கிறதுனால தான் இந்த மாதிரி ரவுடிகள்லாம் நிறைய உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒழுங்காக இருந்தால் ஏன் சார் இந்த சம்பவம்லாம் நடக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரும் சொல்ல முடியாமல் சமாளிக்கிறாரு. ஏன்னா சொல்ல சொன்னதே அவர் தானே. ஏன்னா பணக்கார லிஸ்ட்லேயும் மனோவர் இருக்கார்ல, அதை கரெக்டாக இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அவருக்கு மனசு உறுத்தலாகிடுது. சரிங்க சார், அவங்கள கண்டுபிடிச்ச பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வர்றாங்க. சரிம்மா, மாப்பிள்ளைய பைய கைத்தாங்களா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் உள்ளே போக சொல்லிட்டு மனோகரன் வந்து தாஸ்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா அவங்கள பிடிச்சிட்டா நம்ம தான் வந்து இந்த பணத்தை வந்து கொண்டு போக சொன்னது, அவனை அடித்து பணத்தை வாங்க சொன்னது எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருமே. ஏண்டா அந்த ரவுடியை மாட்டினாங்கன்னா நம்மளை போட்டு கொடுத்துருவாங்களே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லவும், அதுதான்ப்பா எனக்கும் புரியலை, வேணா இன்னொன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லவும், என்னடா அப்படின்னு சொல்லவும், அந்த ரவுடிகளுக்கு போனை போட்டுருங்க, போனை போட்டு அப்படி மாட்டிக்கிற வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா, ஏதோ வந்து எங்கள் வறுமைக்காக நாங்கள் எடுத்தோம், யார் சொல்லியும் நாங்கள் திருடலை அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட மட்டும் அமௌண்ட்டு கொடுத்தா சரின்னு சொல்லிடுவாங்க, அதனால் நம்மளை மாட்டி விட மாட்டாங்கப்பா, நீங்கள் எதுக்கும் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி ரவுடிகளுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்களை சிடிசி கேமராவில் பார்த்துட்டாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் உங்களை ரைடு பண்ணி பிடிச்சிருவாங்க, அப்படி பிடிப்பட்டால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் என் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார், எங்களுக்கு கூட மட்டும் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏன் சார் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லவும், சரி அமௌண்ட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் தர்றேன், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் பேச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ தாசு வந்து சொல்கிறாரு, ஏப்பா இவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டவே முடியாதா, நம்ம போடுற திட்டமெல்லாம் அவனுக்கு சாதகமாகவே அமையுது, இப்போ நம்ம ஒன்றொன்னையும் செய்கிறத பார்த்துட்டு இன்னும் பாசம் அவன் மேலே அதிகமாக தான்ப்பா ஆகுது, சோழன் மேலே நிலாவுக்கு, என்னப்பா செய்கிறது அப்படின்னு சொல்லவும், பொறுடா இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே இவனை எதையாவது ஒரு முடிவு பண்ணி நம்ம முடிச்சுக்கிட்டாமல் விடக்கூடாதுடா, இவனை நிரந்தரமாக நம்ம நிலாட்டருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல தாசு. பேசிட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்ததுமே நிலா சொல்கிறாங்க, ஏப்பா கொஞ்ச நேரத்தில் வந்து சோழனை காணாமல் சொல்லவும் ஆளுக்காள் என்னென்ன பேசுனீங்க, பணத்தை தூக்கிட்டு ஓடி இருப்பார், அவர் ஏதோ பதுக்கி வச்சுட்டு அவன் நல்ல மாதிரி வர வாய்ப்பு இருக்குது, அவனை நம்பாத வைக்காதீங்க என்னென்ன பேசுனீங்க, இப்போ சோழனுடைய உண்மையான குணம் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், திருன்னு 2 பேரும் முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு சொல்கிறாங்க, சரி நிலாவுக்கு முன்னாடி நம்ம நல்ல விளையாட்டம் நடந்தாதான் நம்ம மேலே சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை உங்களை தப்பாக பேசுனதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு 2 பேரும் மன்னிப்பு கேட்குற மாதிரி கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து சோழன் சொல்கிறாரு, மாமா வயசில் நீங்கள் பெரியவங்க மாமா, அதெல்லாம் வந்து என்னட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்ட்டு இவரும் நிலாவுக்கு முன்னாடி, டேண்டா உங்களுக்கு தான் நடிக்க தெரியுமா, நான் நடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. நிலா சொல்கிறாங்க, பாருங்கப்பா இதுதான் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சோழன் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நிலா.